गुप्तायाम् द्वारवत्याम् कुरुद्वः अवात्सीन्नारदो भीक्ष्णम् कृष्णोपासनलालसः कोऽनुराजन् इन्द्रियवान् मुकुन्दचरणाम्बुजम् न भजेत् सर्वतो मृत्युः उपास्यम् अमरोत्तमैः. ഏകാദശസ്കന്ധം ആരംഭിക്കുകയാണ്. ശ്രീനാരദ മഹർഷി ഇടയ്ക്കിടയ്ക്ക് ദ്വാരകയ്ക്ക് വരുന്നു. എന്തിനാ നാരദൻ ദ്വാരകയ്ക്ക് വരുന്നത്? കൃഷ്ണോപാസന ലാലസഹ, കൃഷ്ണനെ അടുത്ത് കാണണം. അതിനൊരു ലാലസത എന്ന് വെച്ചാൽ അത്യാർത്തി. ഒരിക്കൽ നാരദ മഹർഷി ദ്വാരകയിലേക്ക് വന്നു. വസുദേവർ നാരദനെ സ്വീകരിച്ചു. നാരദ മഹർഷിയെ നമസ്കരിച്ച് വസുദേവർ പറയാണ്, ഭഗവൻ, അങ്ങേപോലെയുള്ള ഭാഗവതന്മാർ യാത്ര ചെയ്യുന്നത് ഞങ്ങൾക്കൊക്കെ സുഖം തരാനാണ്. ഭഗവൻ ഭവതോ യാത്ര സ്വസ്ഥയേ സർവദേഹിനാം കൃപണാനാം യഥാ പിത്രോഹോ ഉത്തമശ്ലോകവത്മനാം. வசுதேவர் தன்னை கிருபணன் சொல்லுகிறார். கிருபணன்னா அஸ்மாத் லோகாது ஏதது அக்ஷரம் அவிதித்வா பிரைத்தி ச கிருபணா. இந்த உலகத்துல பிறந்து பகவத் சாட்சா்காரத்தை அடையாம, ஆத்ம சாட்சா்காரத்தை அடையாம உடம்ப போட்டுட்டோம்னா அவன் கிருபணன். நிறைய சொத்து வச்சுட்டு கொஞ்சம் கூட அதை பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறவன கஞ்சன்னு சொல்லுவான். அந்த கஞ்சன் தான் கிருபணன். நிறைய உள்ள இருக்கு, சொத்து சம்பத்து இருக்கு, அது எதுவுமே வெளியில பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேங்க அப்படின்னு யாரு சொல்றா? வசுதேவர் சொல்றார். வசுதேவர் சொல்றார், கிருஷ்ணன் என் கிட்டக்கே இருக்கான், எனக்கு பிள்ளையா இருக்கான், ஆனா எனக்கு பிள்ளைன்னு தோன்றதே தவிர பகவான் தெரியலே. எனக்கு பாகவத தர்மம் என்னங்கிறத உபதேசம் பண்ணுங்கோ. பூர்வ 2 ஜென்மாவில பகவான் எனக்கு பிள்ளையா பிறந்தும் பிள்ளைங்கிற பாவம் வந்ததே தவிர பகவான்கிற பாவம் வரல. மோகித்தோ தன் மாயையா, பகவானோட மாயை என்னையும் மோகிக்க வச்சுடுது. அதனால பாகவத தர்மத்தை நீங்க தான் உபதேசம் பண்ணணும்னு நாரதர்கிட்ட. நாரத மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாகவத தர்மத்துக்கு என்ன வைசிஷ்டியம்? ஸ்ருதோனு படித்தோத்யாதஹம் ஆதிருத்தோ வானுமோதிதா சத்யः புனாதி சத்தர்மஹ தேவ விஸ்வத்ருஹோபி. சிரவணம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சதானக்கா. அனுபட்டித்தோ தியாதா, பாகவதத்தை கேட்கணும். கேட்க முடியலையானா நம்மளா பட்டனம் பண்ணணும். அனுபட்டனம்ங்கிறதுக்கு இங்க பாகவதம் படிக்கிறத கூட சேர்ந்து பாகவதத்தை பார்த்துட்டு இருக்கிறது அனுபட்டனம். அது இல்லைன்னா நம்ம கிரகத்துக்கு திரும்ப போன அப்புறமும் படிக்கிறது அனுபட்டனம் தான். ஸ்ருதோனுபட்டித்தோ தியாதா, சிரவணத்துக்கு மேல ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. இந்த கிடைச்சதை பூரா தியானம் பண்ணணும் ஏகாந்தத்து. இது எதுவும் பண்ண முடியலையானா அப்படி பண்றவாளை பார்த்து ஆதரவு இருந்தா கூட போரும். ஆதிருத்தோவா அனுமோதிதா. இந்த பாகவத தர்மம் அவளை பவித்திரம் பண்ணிவிடும். நாரதர் இங்க ஒரு உபாக்கியானம், ஒரு கதை சொல்றார். பஞ்சமஸ்கந்தத்துல விட்டு போன கதை. പഞ്ചമസ്കന്ധത്തിൽ ഋഷഭചരിത്രം പറഞ്ഞല്ലോ. ഋഷഭയോഗീശ്വരന്റെ 100 മക്കള് എന്ന് നമ്മള് കഥ പറഞ്ഞു. അതിൽ 9 പേർ യോഗീശ്വരന്മാരായി എന്ന് പറഞ്ഞു, സിദ്ധന്മാരായി. ആ 9 പേരുടെ കഥയാണ് അവിടെ. കവി, ഹരി, അന്തരിക്ഷൻ, പ്രബുദ്ധൻ, പിപ്പലായനൻ, ആവിർഹോത്രൻ, ദ്രുമിളൻ, ചമസൻ, കരഭാസൻ. இந்த 9 பேர் நவயோகிகள்னு பேரை வாழ்க்கை. இந்த நவயோகிகள் எந்த இடத்துல வேணா வாழ்க்கை சஞ்சாரம் பண்ணலாம். அவ்யாஹதேஷ்டகதையா சுரசித்த சாத்திய கந்தர்வ யக்ஷ நரகிண்ணர நாகலோகான் முக்தாஷரந்தி முனிச்சாரண பூதநாத வித்யாதரத்விஜகவாம் புவனானி காமம். எந்த இடத்துல வேணா அவ சொச்சந்தமா சஞ்சாரம் பண்ணுவாளாம், சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணுவாளாம் அந்த நவயோகிகள். நிமி சக்கரவர்த்தி ஒரு யாகம் நடத்துறார். அந்த யாகசாலைக்கு அவ எதிர்ச்சையா வந்தா. யாகம் நடக்கிறது. விதேக சக்கரவர்த்தி யாகம் பண்றார். அந்த யாகசாலையில இந்த 9 பேரும் எதிர்ச்சியா தரிசனம் கொடுக்கிறார். நமக்கு இங்க பாகவத சப்தாக யஜ்ஞத்துல நிறைய மகான்கள் வந்துட்டே இருக்கா. இன்னைக்கு இப்ப செங்காளிபுரத்துல இருந்து பிரிவாள்லாம் வந்திருக்காங்க. அதான் தமிழ்ல கொஞ்சம் அதிகமா பேசுறேன். நிமி சக்கரவர்த்தி, விதேக சக்கரவர்த்தி யாகம் நடத்துற யாகசாலையில இந்த நவயோகிகள் அவ பிரகாசமானாங்க.
ஆவிர்பவிச்சா. அவளை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சாட்சாத் பகவத் ஸ்வரூபிகள். மன்யே பகவத சாட்சாத் பார்ஷதான்வோ மதுத்விஷா விஷ்ணோர்பூதானி லோகானாம் பாவனாய சரந்தி. இந்த 9 பேரை பார்த்து அந்த அக்னிகள்லாம் உத்தானாச்சு, அப்படி எழுந்திருந்து நிற்கிறது. அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாமே அந்த தேஜஸ்னால எழுந்து நமஸ்காரம் பண்ணினான். ராஜா சொன்னார், ஒரு மகாத்மாவை பார்க்க கிடைக்கிறதே பாக்கியம், ஒரு ஞானியை பார்க்க கிடைக்கிறதே பாக்கியம். இந்த 9 சித்த புருஷாலுமா இங்க ஆவிர்பவிச்சிருக்கான். விஷ்ணுவோர் பூதானி, விஷ்ணு பக்தாளுக்கு தான் இங்க விஷ்ணோர் பூதானி. சிவனுக்கு பூதகணங்கள் மாதிரி விஷ்ணுவுக்கும் பூதகணங்களவா. விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்திஹி. லோகத்தை பூரா பவித்திரம் பண்ண அவ போறதுனால பவித்திர கஷேத்திரங்கள் கூட பவித்திரமாகிறது. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபதாம். விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்திஹி. இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா. எத்தனை நாளைக்கு நிக்க போறது தெரியாது. ஒரு நாள் கழிய ஆயுஸ் போயிட்டே இருக்கு. ஒரு குடத்துல ஜலத்தை விட்டு வச்சு அதுல ஒரு ஓட்டை போட்டோம்னா தண்ணி எப்படி போயிட்டு இருக்குமோ கொஞ்சம் கொஞ்சமா, அந்த மாதிரி ஆயுஸ் போயிட்டே இருக்கு. போன நாள் திரும்ப வராது. தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரியதர்சனம். மனுஷ சரீரம் கிடைக்கிறது துர்லபம். அதை விட துர்லபம் பகவத் பார்ஷதாளா இருக்கிறவாளை பார்க்க கிடைக்கிறதுங்கிறது. தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரியதர்சனம். அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிருச்சாமோ பவதோ நகாஹம். சம்சாரேஸ்மின் க்ஷணார்த்தோபி சத்சங்க சேவதிர் நிருணாம். இந்த சம்சாரத்துல அநேக வித துக்கங்கள்ல இருக்கிற போது எங்கேயோ ஒரு க்ஷண நேரத்துக்கு சத்சங்கம் கிடைச்சுடுத்தானா, க்ஷண அர்த்தோபி, ஒரு கை நொடுக்கிற வேகத்துல ஒரு மகாபுருஷர் நம்மள ஒரு தர்சனம் கொடுத்துட்டார்னா, ஒன்னு பார்த்துட்டார்னா அதுவே போரும் நமக்கு பெரிய நிதி. சம்சாரேஸ்மின் க்ஷணார்த்தோபி சத்சங்க சேவதிர் நிருணாம். இந்த ஸ்லோகம் சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கதை மாதிரி நான் வேற ஒரு கதை எங்கேயுமே கேட்கல. என்னால திரும்பவும் அதே கதையை சொல்றேன். காசியிலேருந்து ஒரு 80 மைல் தூரத்துல கசிப்பூர்னு ஒரு இடம். அங்க ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், பாவஹரி பாபான்னு பேரு. பாவஹரி பாபான்னு அவருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, பவன ஆஹரி பாபா. அவர் எல்லாருக்கும் சமைச்சு போடுவார், சமையல் பண்ணி அவர் கொடுப்பார். ஆனா அவர் சாப்பிடுறது யாருமே பார்த்ததில்லை. கசிப்பூர் കാശിയിലിருந்து 80 കിലോമീറ്റർ 80 മൈൽ ദൂരം. ഇപ്പോഴും ഉണ്ട് അവിടെ പാവഹരി ബാബ ആശ്രമമുണ്ട്. അദ്ദേഹം താമസിച്ച ഒരു ഗുഹ ഉണ്ട്, അതൊക്കെ പൂട്ടി വെച്ചിട്ടുണ്ട്. അദ്ദേഹം കൈകൊണ്ട് എഴുതിയ ഭാഗവതം രാമായണമൊക്കെ ഉണ്ട്. സ്വയം കൈകൊണ്ട് എഴുതിയ ഭാഗവതം രാമായണം. தமிழ் கூட தெரியும் அவருக்கு, நார்த் இந்தியன், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். பெரிய யோகி, രാമഭക്തൻ. ബാബാവിനെ കുറിച്ച് ഒരുപാട് കഥകളുണ്ട്. അതിൽ ഒരു കഥ ഒരു 100 വർഷം മുമ്പുള്ള കഥയാണ്. പാവഹരി ബാബ, അദ്ദേഹത്തിന്റെ പേര് അറിയാത്തത് കൊണ്ട് പാവഹരി ബാബ എന്നായി. അദ്ദേഹത്തിന്റെ ജയന്തി, പിറന്നാൾ ആഘോഷം എല്ലാ വർഷവും ധാരാളം ജനങ്ങൾക്ക് അദ്ദേഹം തന്നെ പാചകം ചെയ്ത് ഭക്ഷണം കൊടുക്കും. அவரே சமையல் பண்ணி எல்லாரும் சாப்பாடு போடுவார். நம்ம பெரிய பாகவதக்காரர் ஞானானந்த சரஸ்வதி சுவாமி இருந்தாரே, அவர் இப்படிதான் பண்ணுவார். ஒரு 50 பேர்லாம் தானே சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடுவார். பாவஹரி பாபா ஆசிரமத்துல அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். அவர் சாப்பிடுறது யாருமே பார்த்தது கிடையாது, அதனால தான் அவருக்கு பாவஹரி பாபான்னு பேர் வந்துடுச்சு. அப்படி ஒரு யோகி அவர்.
ஒரு ஜெயந்தி பொழுது ஜனங்கள்லாம் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா. நிறைய பேர் 10,000 கணக்கு பேர் சாப்பிட வருவா. ஜலமே இல்லை. இதெல்லாம் இந்த அடுத்த காலத்துல நடந்த கதைகள். ஜலமே இல்லை. பாபா கிட்ட போய் சொன்னா, தண்ணியே இல்லையே, எங்க ஏதாவது கொண்டு வரணும், தூரக்கேந்து எங்க ஏதாவது கொண்டு வரணும். முதல்ல எங்கிட்ட சொல்லத்தானே வேணும். ஒரு 6 கிலோமீட்டர் தூரக்க கங்கை இருக்கு. கங்காதேவிய போய் இந்த ஜெயந்தி ஆகோஷத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வாங்க, ஸ்வீகரிச்சுட்டு வாங்க. அவளுக்கு புரியும். நார்த் இந்தியன்ஸுக்கு சொன்னா புரியும், நமக்கு தான் புரியாது. அவெல்லாம் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவா, கல்யாணம்னா கங்கா தீரத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் மஞ்சள் குங்குமத்தோட புடவையெல்லாம் கங்கையில கொண்டு போடுவா. கங்காதேவிக்கு அர்ப்பணம். அவளுக்கு அது கங்கைன்னு அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ங்கிற நினைப்பு கிடையாது அவளுக்கு. இதை படிச்சா மூளைக்கு அதுதான் ப்ராப்ளம். பத்ரி பக்கத்துல ஒரு வசிஷ்ட குஹான்னு ஒரு ஆசிரமம் உண்டு. அங்க ஒரு சுவாமி சாந்தானந்தான்னு ஒரு பெரிய மகாத்மா இருக்கு. இருந்தார். அவர் இப்போ திருவண்ணாமலையில இருக்கார். அவர் இப்போ அவர் பரிச்சயத்துல கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கிறது. அங்க சமையல் பண்றவன் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல ரொட்டி தட்டியாச்சுன்னா அந்த ரொட்டி கங்கையில கொண்டு போடுவேன். காத்தால கங்கா மாதாக்கு அந்த ரொட்டி. அது முதல்ல நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த பாவம். இந்த மாதிரி பாவஹரி பாபா கங்காதேவிய போய் இன்வைட் பண்ண சொன்னாராம். இவா போய் குங்குமம் புடவை எல்லாமா போய் கங்கையில கொண்டு போட்டு கங்கையிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்தா. இவ ஆசிரமத்து பக்கத்துல ஒரு வாய்க்கால் இருக்கு, ஒரு கெனால், ஒரு சாலு உண்டு. ആ ചാല് മഴ പെയ്ത വെള്ളം ആ ചാലിലൂടെ ഒഴുകി ഗംഗയിലേക്ക് പോകും. അപ്പൊ ചാല് ചുവട്ടിലേക്കാണ്, മഴവെള്ളം ഗംഗയിലേക്ക് പോവാനുള്ള ചാലാണ്. ஜெயந்திக்கு 2 நாள் முன்னால அந்த வாய்க்கால் வழி கங்கை மேல வந்து சல 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 சலான்னு கங்கை ஆசிரமம் வர வந்தது. அந்த ஜலம் சமிருத்தமா ஜெயந்திக்கு உபயோகப்பட்டு அடுத்த நாள் கீழே போயிடுச்சு. இன்னைக்கு அந்த வாய்க்கால்லாம் இருக்கு அங்க. அந்த மகாத்மா கதை இது ஒரு மகிமைக்காக சொன்னேன். நமக்கு இதெல்லாம் தியானம். சுவாமி விவேகானந்தருக்கு இவர்கிட்ட ரொம்ப பக்தி. பாவஹரி பாபா கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சமாதிக்கு பிறகு விவேகானந்தர் பாவஹரி பாபாவோட ஆசிரமத்துல நிறைய நாள் தங்கியிருக்கார். விவேகானந்தரோட பிரவச்சனங்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா, ஐ லேர்ன்ட் a great lesson from a sage அப்படின்னு சில இடத்துல சொல்லுவார். அது சிலது ராமகிருஷ்ணரா இருக்கும், சிலது பாவஹரி பாபாவா இருக்கும். ஒரு விஷயத்துக்கு முக்கியமா பாவஹரி பாபாவை சொல்லுவார். லட்சியத்தை தெரிஞ்சின்ற அப்புறம், நம்ம அடைய வேண்டிய லட்சியம் என்னன்னு தெரிஞ்சின்ற அப்புறம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் மார்க்கத்திலேயே கம்ப்ளீட் அட்டென்ஷனை போட்டு லட்சியத்தை மறந்தா கூட பரவாயில்லை அப்படிங்கிறது பாவஹரி பாபா கிட்ட இருந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாவஹரி பாபா ஆசிரமத்துல விவேகானந்தர் நிறைய இருந்திருக்கார். அதனால விவேகானந்தருக்கு ரொம்ப பக்தி பாவஹரி பாபா கிட்ட. ஒரு ஆர்டிகிளே எழுதியிருக்கார் பாவஹரி பாபான்னு, அந்த கம்ப்ளீட் வெர்க்ஸ்ல இருக்கு. அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறா கூட இருந்தார். ஆனா ராமகிருஷ்ணர்கிட்ட இருக்கிற பிரதிபத்ததை அது போயிடுது. அப்புறம் விவேகானந்தர் பரிவராஜகனா நடக்கிற போது ஹிமாலயத்துல இங்கேயோ இந்த ஃபேம் வரத்துக்கு முன்னாடி, பிரசித்தர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹிமாலயத்துல ஒரு பஹாடி, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல போய் எங்கேயாவது பிக்ஷை கேட்டப்போ அங்க இருக்கிறவா எங்க ஊர்ல சுவாமி ஒரு சாது இருக்கார், ஒரு மகாராஜ் இருக்கார், உங்களை கூட்டின்னு போறேன்னு அவ கூட்டின்னு போனான். சுவாமி விவேகானந்தரே சொல்றார், ஐ saw a very luminous saint, ரொம்ப தேஜஸ்வியா இருக்கிற ஒரு சன்னியாசியை பார்த்தேன். அவர்கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். பிக்ஷையெல்லாம் ஆச்சு. அப்புறம் இந்த விவேகானந்தரோட கதைய அவர் கேட்க, விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாவஹரி பாபாவை பத்தி நிறைய சொன்னார். அந்த சன்னியாசி ரொம்ப ஆஸ்வதிச்சு கேட்டு இருந்தார், அந்த தேஜஸ்வியா இருக்கிற சுவாமி. அதுல விவேகானந்தர் ஒரு கதை சொன்னார். இந்த பாவஹரி பாபா ஆசிரமத்துல நிறைய அவர் தானம் கொடுத்துட்டே இருப்பார். அரிசியா கொடுப்பார், வேஷ்டியா கொடுப்பார், பல வஸ்துக்கள் கொடுத்துட்டு இருப்பார். ஒரு அம்மா பிற்காலத்துல ரொம்ப பெரிய செயின்டான அந்த அம்மா சின்ன குழந்தையா இருக்கிறது, இவர் நிறைய குகையில இருந்து எடுத்து கொடுக்கிறாரு, அதுக்குள்ள நிறைய இருக்கும்னு குதிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா, எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு திருடன்
இவ ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு குகை, சின்ன குகைக்குள்ள நிறைய வச்சிருக்குமா இருக்குன்னு நினைச்சு நுழைஞ்சு அதுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அரிசி இருந்தது, ஏதோ பணம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு ஒரு பாத்திரம் இருந்தது, செம்பு பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுக்க போறதுக்குள்ள பாவஹரி பாபா உள்ளேந்து வெளியில வர்றார். அவரை பார்த்த உடனே இந்த பாத்திரத்தை கீழே போட்டு இந்த மூட்டை எடுத்துன்னு ஓடி விட்டான். பாபா இவன் பின்னால துரத்தி இவனை பிடிச்சு கட்டிண்டு, ஹே நாராயணா, இங்க இருக்கிறதெல்லாம் ஒன்ன சேர்ந்தது தானே, என்ன பார்த்து ஓடணுமா? இந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போறதுக்கு எங்கிட்ட கேட்கணுமா? இந்த பாத்திரம் ஒன்ன சேர்ந்தது தானே, எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாத்திரத்தை கொடுத்து அந்த திருடனை கட்டிண்டாராம் அவர். சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை அந்த சன்னியாசி கிட்ட சொல்றார். அப்படி ஒரு மகாத்மா பாபா. அப்ப அந்த சுவாமி சிரிச்சாராம். ஏன் சுவாமி சிரிக்கிறேள் அப்படின்னு கேட்டார் விவேகானந்தர். அந்த திருடன் தான் நான், அந்த திருடன் தான், அந்த அவரோட அங்கஸ்பர்ஷம் கிடைச்ச திருடன் தான் நான். மெட்டமார்பசிஸ்னு சொல்லுவா. இந்த சின்ன இந்த பியூப்பா அழுக்கு பூச்சி பெரிய சித்திரசலபமா மாறுற மாதிரி சாதுக்களோட சம்பர்க்கத்துல க்ஷணார்த்தோபி சத்சங்க சேவதிர்நாம், ஒரு க்ஷண நேரத்துல சாது சங்கமம் ஏற்பட்டு விட்டானா சிந்தாமணி ஸ்பர்சிக்கக்கூடிய வஸ்துவ தங்கமா பண்ற மாதிரி சாதுக்களோட சங்கமம். ஆனா சிந்தாமணின்னு சொல்லப்படாது. ஆச்சாரியால் ஒரு இடத்துல சொல்றான், சிந்தாமணி ஸ்பர்சிக்கக்கூடிய வஸ்துவ தங்கமா தான் பண்ணுமே தவிர சிந்தாமணியா பண்ணாது. ஆனா சத்குரு ஸ்வீயம் சாமியம் விதத்தே, தன்னை போலயே பண்ணி விடுறார். தான் வேற அது வேறன்னு இல்லாம பண்ணி விடுறார். அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் இந்த சத்சங்கத்திலிருந்து கிடைக்கிறது. அதனால தர்மான் பாகவதான் ப்ரூத யதினஹா ஸ்ருதயே க்ஷமம் யைஹி பிரசன்னஹா பிரபன்னாய தாஸ்யதி ஆத்மானமப்யஜஹா. எனக்கு பாகவத தர்மத்தை சொல்லுங்க, எனக்கு கேட்க யோக்கியதை இருக்கானா சொல்லுங்க. ഭാഗവതം പറഞ്ഞു തരൂ എന്നുള്ള അവകാശവാദമല്ല, എനിക്ക് ശ്രവണം ചെയ്യാനുള്ള യോഗ്യത ഉണ്ട് എന്ന് അവിടത്തേക്ക് തോന്നുകയാണെങ്കിൽ പറഞ്ഞു തരാം എന്ന് ആദ്യം കവി എന്ന യോഗീശ്വരനോട് ചൊല്ലി. കവി എന്ന യോഗീശ്വരൻ ഭാഗവത ധർമ്മം ഉപദേശിക്കുകയാണ്. ഇപ്പോ അവ പെരിവா வந்திருக்கான். அவ ஒரு 5 நிமிஷம் நமக்கு பாகவத தர்மத்தை சொல்லி அனுகிரகம் பண்ணுவான். பாகவத பரம்பரையில வந்தவாகிட்டேந்து ஏதாவது கேட்கறதுங்கிறதே நமக்கு பாக்கியம். அவள்கிட்ட அதுக்கு கேட்டுக்கிறேன். சர்வத்திர கோவிந்தநாம பகவதனுவதாட்டம் பத்ருத்ராட்சமாலம் சகன யதனதீட்சம் சர்வபூதானுகம்பம் சனகமுனி சபானம் சக்குரும் பாவயாமி. சிவப்பிரியான வாசுதேவம் கருணாகரமூர்த்தி கலியில அவதாரம் பண்ணி எத்தனையோ க்ஷேத்திரங்கள்ல எத்தனையோ அவதாரமா எடுத்திருக்கார். அதுவும் இந்த க்ஷேத்திரத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். ஏன்னா சுவாமி தன்னை மறந்து தலையாட்டினாராம் குருவாயூரப்பன். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துல பாகவதம் நடக்கிறதுனா சுகிருதத்துல பெரிய புண்ணியம் இருக்கணும். ஏன்னா அபசோ பூஷணம் சந்திரோ நாரீணாம் பூஷணம் பதிகி பிருத்திவியா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். ஒரு ராஜாவா இருந்தா அந்த தேசத்துக்கு தான் ராஜா, அடுத்த ஊருக்குலாம் ஆடுதன் ராஜா தான், சீட்டுக்கட்டு ராஜா தான். இல்லாட்டா ராஜா வரார் சொல்லிட்டு போகணும். நாரீணாம் பூஷணம் பதிகி, ஒரு பதி பர்த்தா கிட்ட எப்படி இருக்கான்னா பார்த்தோனையுமே தெரியுமா. அவர் இப்படி கண்ணால பார்த்தாலும் காப்பி கொண்டு வருவாளாம். பிருத்திவியா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம்னா, வித்தை இருந்துடுத்துனா போறோம், எங்க போனாலும் ஒரே செல்வாக்கா இருக்குமா. ஏன்னா கற்றோருக்கு கண்ட இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவா தமிழ்ல. எனக்கு அதிகம் ஒன்றும் பேச தெரியாது, இருந்தாலும் அந்த பாக்கியம் நான் அவர்கிட்ட சேர வேண்டிய பாக்கியம் கிடைச்சது பாருங்க. எனக்கு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தெய்வ பலம் இருந்தா தான் எல்லாம் நடக்கும். அவ ஒரு வார்த்தை சொன்னா அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுனேன். அவர் காவேரியில கொண்டு போய் தீர்த்தத்துல கொண்டு போய் புடவை மஞ்சள்லாம் விடுவாம் சொன்னார். இன்னமும் நம்ம தேசத்தில் நடக்கிறது. ஹோட்டல் வச்சிருந்தா ஒரு வடை தட்டினாலோ ஒரு இட்லி பார்த்தாலும் முன்னாடி கூரையில தூக்கி எறிகிறான். ஏன்னா தர்மம் நிக்கலைங்கிறதுக்காக சொல்றேன். அவ சொன்ன தர்மம் சத்தியமா இருந்துட்டு இருக்கு. இல்லாட்டா பேசி வருமா வாசல்ல
வாக்கில் பேச்சு வர முடியுமா? ஜலப்பிரளயம் அவ படிக்கிறத பார்த்தா மயிர்கூச்சல் ஏறுது, நம்ம படிக்க தெரியலையேன்னு தோன்றுது. சரளமா இரும்பு கடலை. பாகவதங்கிறது ராமாயணம் படிச்சு விடலாம், ஆனந்தவிடம் படிச்சு விடலாம், குமுதம் படிச்சு விடலாம், பாகவதம் படிக்க முடியாது. ஏன்னா இரும்பு கடலை அது, ஒரு அட்சத்துக்கும் பல்ல உடைக்கும். நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம் பாகவதம்னா சாதாரண சொல்லிட்டு. தெய்வ பலம் இல்லாட்டா மனுஷ பலத்தினாலேயோ தெய்வ பலத்தினாலேயோ தான் அவ சொல்றான். அவ சொல்றதுன்னா பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நான் எனக்கு இந்த பாக்கியத்தை இன்னைக்கு குருவாயூரப்பன் கொடுத்த பிரத்யேகமா நான் சந்தோஷப்பட்டு சொல்றேன். ஏன்னா அவளை சோசனம் பண்ணி ஒண்ணும் இல்ல, 2-3 இடத்துல அவ கதையை கேட்டிருக்கேன்னா, கேட்டாலும் அதுல என்ன சந்தோஷம்னா அவ சொல்றது சத்தியமான வார்த்தை. சத்தியம் இல்லாட்டா பேச முடியுமா? சபையில ஒரு மேடையில ஏறி ஒருத்தர் பேசுறதா இருந்தா தீட்சல் சொல்லுவார் கதையில, கரகாட்டக்காரன் தலையில கரகத்தை வச்சுருந்தா ஆட்டின்னு இருப்பான், நாக்கால ஊசி எடுப்பான், இந்த 1000 பேரும் தன்னை பாக்குறானான்னு பார்க்க மாட்டானா, அவனுக்கு கரகத்து மேலதான் குறியா இருக்குமா. அதே மாதிரி பாகவதம் சொல்றதுன்னா ரொம்ப கடினமானது, எத்த கொடுத்தாலும் தகும் அவளுக்கு. ஏன்னா சாட்சாத் நாராயணனே இங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு மயிர்கூச்சல் நினைக்கும் போதே சொல்ல முடியாது. ஏன்னா நபதோ பூர்ணம் சந்திரோ நாரீணாம் பூர்ணம் பதிகி பிருத்திவியா பூர்ணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூர்ணம்னா வித்தை இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், தானே தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஆரம்பிச்சாருன்னா போறோம். ஜலப்பிரளயமா கங்காவதாரம் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. சுகிருதத்துல புண்ணியம் இருக்கணும். அந்த புண்ணியம் மாதாபிதா பின்ன புண்ணியம் தான். ருக்வேத பவமானத்துல சொல்லும் போது மாதா பித்ரோ தன்னகரே தம்பயோதா தத்பாவமானே வீரகம் பூணாமி. அப்பா அம்மா பண்ற புண்ணியமோ பாவமோ எப்படி தெரியும்னாலாம் அந்த குழந்தைகளோட சோட்லயே தெரியுமா. எறும்பு ஊற கல்லு தேயும்னா, எறும்பு ஊறதுனால கல்லு தேயாது, இந்த பாபிகள் நடந்துதான் கல் தேயும். அதனால வேதம் சொன்னது மாதா பித்ரோ தன்னகரே தம்பயோதா தத்பாவமானே வீரகம் பூணாமி. அப்பா அம்மா ஜீவிதத்துல எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த ஜீவன் சொல்றதா இருந்தா அவருக்கு மனசுல எவ்வளவு சாந்தி வேணும். ஏன்னா மேடையில பேசுறது ரொம்ப சிரமம். கக்கூத்துல உட்காந்தா பாட்டு வரும், மேடையில உட்காந்தா பாட்டு வராது. அதே மாதிரி என்னென்ன பேசணும்னு நினைப்போமோ இங்க வந்தோடனே அத்தனையும் மறந்து போயிடும். தெய்வ பலம் வேணும், அனுகிரகம் வேணும், குரு ஆச்சாரியனோட அனுகிரகம் வேணும். குருவை பத்தி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரமண மகரிஷி மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியுமா? அவெல்லாம் இப்படி நான் தபஸ் பண்ணிருக்கா, எல்லாம் நமக்காக பண்ணிருக்கா. நம்ம என்னவோ நினைக்கிறோம் அவளுக்காக நினைச்சிருந்தார்ல. பரமாச்சாரியா இருந்தாருன்னா மூலத்தன்னைக்கு பேச மாட்டேன்னா அவருக்காக மௌனம் இருந்தார், லோகக்ஷேமமா இருக்கணும்னு மௌனமா இருந்தார். எத்தனை இடத்துக்கு பாதச்சாரியா நடந்து போயிருக்கா. இதெல்லாம் சுகிருதத்துல புண்ணியம் இருந்தாதான் கிடைக்கும். 2வது நல்ல பால் பாயசம் சாப்பிடும் போது நடுப்புற தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா இருந்தா தான் அடுத்தது பாதால்வா சாப்பிட முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை 2 வார்த்தை வளருங்க பெரியவாளோட சந்நிதியில. ஏதோ எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, அந்த பாக்கியம் நான் அந்த பாக்கியம் என்னைக்குன்னா இன்னைக்குதான் எனக்கு சுகிருத்தமான புண்ணியம். ஹரிகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविन्द शिलोदिनि वादिनि विष्णु विनादिनि दिट्टनुदे भगवति गौरिनि गन्ध कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते ओम्. मन्ये अकुतश्चिद्भयमच्युतस्य पादाम्बुजोपासनमत्र नित्यम् उद्विग्नबुद्धेः असदात्मभावात् വിശ്വാത്മനാ യത്ര നിവർത്തതേഭി. കവി എന്ന യോഗീശ്വരനോട് ഭാഗവത ധർമ്മം പറയാനായിട്ട് പ്രാർത്ഥിക്കുകയാണ് വിദേഹരാജാവ്. ഭയം എങ്ങനെ വിട്ടുപോകും? ലോകത്തിൽ ജീവിക്കുന്നിടത്തോളം ഭയമുണ്ട്. 2 എന്നുള്ളത്തോളം ഭയമുണ്ട്. ദ്വിതീയാദ്വൈ ഭയം ഭവതി. 2ാമതൊരു വസ്തു ഉള്ളത്തോളം ഭയമുണ്ട്. ഭയമില്ലാത്തവർ ലോകത്തിൽ എവിടെയും കാണാനില്ല. ഒന്നിൽ ഭയമില്ലെങ്കിൽ മറ്റൊന്നിൽ ഭയം ഉണ്ടാവും. പട്ടാളത്തിൽ യുദ്ധം ചെയ്യാൻ ഭയം ഉണ്ടാവില്ല, പക്ഷെ ഒരു ഡോക്ടറുടെ സൂചി കണ്ടാൽ പേടിക്കും, ഇഞ്ചക്ഷൻ സിറിഞ്ച് കണ്ടാൽ ഭയപ്പെടും. അപ്പൊ ഒരിടത്തല്ലെങ്കിൽ മറ്റൊരിടത്ത് ഭയം ഉണ്ടാവും. ഭോഗേ രോഗഭയം, കുലേ ച്യുതിഭയം, വിത്തേ നൃപാലാത് ഭയം, മാനേ ദൈന്യഭയം, ബലേ റിപുഭയം, രൂപേ ജരായാ ഭയം,
ശാസ്ത്രേ വാദിഭയം ഗുണേ ഖലഭയം കായേ കൃതാന്താത് ഭയം സർവം വസ്തു ഭയാൻവിതം ഭുവി നൃണാം വൈരാഗ്യമേവ അഭയം. സുഖമായി ഭോഗം ചെയ്ത് ജീവിക്കാമെന്ന് ആഗ്രഹിക്കുകയാണെങ്കിൽ രോഗഭയം, രോഗം വരുമോ എന്ന് ഭയം. എല്ലാവർക്കും ഉണ്ട്. പായസം നന്നായിട്ടുണ്ട്, കഴിച്ചാൽ വേണ്ടില്ല എന്നൊരു വശത്ത്, മറ്റൊരു വശത്ത് ഡയബറ്റീസ് കൂടുന്നു, ഷുഗർ കൂടുന്നു. കുലച്യുതി ഭയം, നല്ല കുലത്തിലാണെങ്കിൽ കുലച്യുതി വന്നു പോവോ ഭയം. വിത്തേ നൃപാലാത് ഭയം, ധാരാളം പണം ഉണ്ടെങ്കിൽ എന്താ ഭയം? രാജാവിനെ പേടിയെന്നാണ്, ഇൻകം ടാക്സ് ഭയം. പഴയ കാലത്തുണ്ടല്ലോ, അന്ന് രാജാവ്. വിത്തേ നൃപാലാത് ഭയം മാനേ ദൈന്യഭയം, നല്ല അഭിമാനിയാണെങ്കിൽ അപമാനം ഉണ്ടാവുമോ എന്ന് ഭയം, ആരുടെയെങ്കിലും മുമ്പിൽ കൈനീട്ടേണ്ടി വരുമോ എന്ന് പേടി. മാനേ ദൈന്യഭയം ബലേ റിപുഭയം, നല്ല ബലശാലിയാണെങ്കിൽ ശത്രുവിനെ പേടി. ഏറ്റവും ബലവത്തായ അമേരിക്കയില് ഇപ്പൊ ഒരു ഊശാന്താടി വെച്ചുകൊണ്ട് ഒരാൾ നടന്നാൽ പേടിയാണ്. മാനേ ദൈന്യഭയം ബലേ റിപുഭയം. രൂപേ, നല്ല സൗന്ദര്യം ഉണ്ടെങ്കിലോ ഇത്തിരി ഒരു തലമുടി നരച്ചാ മതി, ഒരു ഭയം. രൂപേ ജരായാ ഭയം ശാസ്ത്രേ വാദിഭയം, നല്ല ശാസ്ത്രജ്ഞാനം ഉണ്ടെങ്കിൽ അതിനേക്കാളും ശാസ്ത്രജ്ഞാനമുള്ളവരെ കണ്ടാ പേടി. ശാസ്ത്രേ വാദിഭയം ഗുണേ ഖലഭയം, നല്ല സദ്ഗുണശാലിയാണെങ്കിലോ നമ്മളെ ദുഷിക്കുന്നവരെ കണ്ടാ പേടി. കായേ കൃതാന്താദ്ഭയം, ശരീരം ഉള്ളത്തോളം വിട്ടുപോവാത്തൊരു ഭയമുണ്ട്, മരണഭയം. സർവം വസ്തു ഭയാൻവിതം, ലോകത്തിൽ എന്തും ഭയത്തോടുകൂടെ ചേർന്നിരിക്കുന്നു. ഭയമില്ലാത്തത് എന്താ? വൈരാഗ്യമേവ അഭയം, സർവവസ്തുക്കളോടും വിരക്തി വന്നാൽ പോട്ടെ, എന്ത് തന്നെ വരട്ടെ. വൈരാഗ്യമേവ അഭയം, വൈരാഗ്യം വിരക്തി ആർക്കുണ്ടോ അവർക്ക് ഒന്നിനോടും ഭയമില്ല. ഇവിടെ രാജാവ് ചോദിക്കുകയാണ്, എങ്ങനെ ഭയം നീങ്ങിക്കിട്ടും? മന്യേ അകുതശ്ചിത് ഭയം അച്യുതസ്യ പാദാംബുജോപാസനം. ഭട്ടതിരി പറഞ്ഞു, ഗുരുവായൂരപ്പ, 2 എന്നുള്ളത്തോളം ഭയമുണ്ട്. ആ 2 എന്നുള്ള ഭാവം ഇല്ലാതാവണം. ഭീതിർനാമദ്വിതീയാദ്ഭവതി നനു മനഃകൽപ്പിതം ച ദ്വിതീയം തേനൈക്യഭ്യാസശീലോ ഹൃദയമിഹ യഥാശക്തി ബുദ്ധ്യാ നിരുന്ധ്യാം മായാ വിദ്യേതു തസ്മിൻ പുനരപി ന തഥാ ഭാതി മായാധിനാഥം തം ത്വാം ഭക്ത്യാ മഹത്യാ സതതം അനുഭജന്നേവ ഭീതിം വിജഹ്യാം. 2 എന്ന് തോന്നുമ്പോ പേടിയുണ്ട്, തന്നിൽ നിന്ന് അന്യമായ ഒരു വസ്തു ഉണ്ടെങ്കിൽ ഭയമുണ്ട്. ഭീതിർനാമ ദ്വിതീയാദ്ഭവതി. ദ്വിതീയം എങ്ങനെ വന്നു? മനഃകൽപ്പിതം ച ദ്വിതീയം. അനുഭവമണ്ഡലത്തിൽ ദ്വൈതമില്ല, ജ്ഞാനത്തിൽ ദ്വൈതമില്ല, ദ്വൈതത്തിന് യുക്തിയേ ഇല്ല. പിന്നെ ദ്വൈതം കാണുന്നല്ലോ, അതാണ് യുക്തിശൂന്യമായിട്ട് കാണുന്നതൊക്കെ മായ. ഒന്നായ നിന്നെ ഇഹ 2 കണ്ടളവിൽ ഉണ്ടായൊരിണ്ടൽ, അത് തന്നെ മായ. വസ്തു ഒന്നേ ഉള്ളൂ, രണ്ടാമതൊന്നില്ല. ഏകമേവ അദ്വിതീയം നേഹ നാനാസ്തി കിഞ്ചന. ഞാൻ ഉണ്ട് എന്നുള്ള ഒരു അനുഭവം. എന്താ അദ്വൈതത്തിന് പ്രമാണം എന്ന് ചോദിച്ചാൽ നമ്മളുടെ അനുഭവം തന്നെ പ്രമാണം. ശാസ്ത്രമൊന്നും വേണ്ട, യുക്തിയൊന്നും വേണ്ട. സത്യമായിട്ടുള്ള വസ്തു അറിയപ്പെടാനായിട്ട് ഇന്ദ്രിയങ്ങളോ മനസ്സിന്റെയോ സഹായം കൂടാതെ ഏതൊന്ന് അറിയപ്പെടുമോ അത് മാത്രമേ ഉള്ളതുള്ളൂ. ഈ ഒരു യുക്തി വെച്ചുകൊണ്ട് ഇനി അന്വേഷിക്കാം. ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ട് അറിയപ്പെടുന്നതൊക്കെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. നമ്മൾ ലോകത്തിനെ ഒരു വിധത്തിൽ കാണുന്നു, നമ്മൾ പറയണു ഇത് സത്യം എന്ന് പറയണു. എന്താ, ഞാൻ കാണുന്നുണ്ടല്ലോ എന്നാണ് പറയണത്. നിങ്ങൾ കാണുന്നുണ്ട് എന്നുള്ളത് കൊണ്ട് തന്നെ അത് സത്യമല്ല എന്നാണ് വേദാന്തികളുടെ വാദം. എന്താന്ന് വെച്ചാൽ കാണുന്നത് എങ്ങനെ സത്യമാവും? നിങ്ങൾക്ക് കണ്ണുണ്ട്, ചെവിയുണ്ട്, അതുകൊണ്ട് കാണുന്നു. വേറെ ചില ജീവികളുണ്ട്, അവർക്ക് വേറെ ഇന്ദ്രിയങ്ങളാണ്, നമ്മളെപ്പോലെയുള്ള ഇന്ദ്രിയമല്ല. ചെടികൾക്കൊക്കെ സസ്യങ്ങൾക്കൊക്കെ ജീവനുണ്ട്, അവർ നമ്മളെപ്പോലെയുള്ള ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ടല്ല, അവർ കാണുന്ന ലോകമേ വേറെ. അപ്പോ അവര് പറയും ഞങ്ങൾ കാണുന്ന ലോകമാണ് സത്യം എന്ന് പറയും. മനുഷ്യരെക്കാളും കൂടുതൽ അവരുണ്ട്. പുല്ലും ചെടിയും ഒക്കെ കൂടെ കണക്ക് കൂട്ടിയാ എലക്ഷൻ നടത്തിയാ അവർ ജയിക്കും. അവര് പറയും ഞങ്ങൾ കാണുന്ന ലോകമാണ് സത്യം എന്ന് പറയും. ഇന്ദ്രിയങ്ങൾ മാറുമ്പോൾ ലോകമേ മാറുന്നു. അപ്പോ എന്താ, ഇന്ദ്രിയം പ്രമാണമല്ല. 5 ഇന്ദ്രിയങ്ങളുള്ളപ്പോ ഒരു വിധത്തിലെ ലോകം. ഇനി ഒരു ഇന്ദ്രിയം കുറഞ്ഞാൽ ഒരു ഭാവം പോയി. ഒരുപക്ഷെ 6ാമതൊരു ഇന്ദ്രിയം വല്ലതും കിട്ടുകയാണെങ്കിൽ വേറെ എന്തെങ്കിലുമൊക്കെ അനുഭവിക്കും.
അപ്പൊ എന്താണ് പ്രമാണം? അപ്പൊ ഇന്ദ്രിയം പ്രമാണമല്ല, ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ട് അറിയപ്പെടരുത്. മനസ്സ് പ്രമാണമാണോ? മനസ്സും പ്രമാണമല്ല. സ്വപ്നത്തിൽ എന്തൊക്കെയോ കാണുന്നു, അതൊന്നും ഇല്ല. മനസ്സും ഇന്ദ്രിയങ്ങളും കൂടാതെ ഉണ്ട് എന്ന് അനുഭവപ്പെടുന്ന വല്ലതും ഉണ്ടോ? അതായത് കാണാൻ പാടില്ല, കേൾക്കാൻ പാടില്ല, മണക്കാൻ പാടില്ല, രുചിക്കാൻ പാടില്ല, സ്പർശിക്കാൻ പാടില്ല, സങ്കല്പിക്കുകയോ വികല്പിക്കുകയോ പാടില്ല, എന്നിട്ടും ഉണ്ടെന്ന് അറിയണം. നമ്മൾ പറയണത് ഏതെങ്കിലും വസ്തു ഉണ്ടെന്ന് പറയണമെങ്കിൽ ഒന്നിൽ കാണണം, അല്ലെങ്കിൽ കേൾക്കണം, അല്ലെങ്കിൽ മണക്കണം, അല്ലെങ്കിൽ രുചിക്കണം, അല്ലെങ്കിൽ സ്പർശിക്കണം, അല്ലെങ്കിൽ സങ്കല്പം കൊണ്ട് ഇന്ന സ്ഥലത്ത് അവർ ഉണ്ട് എന്ന് ഊഹിക്കണം. ഇതാണ് നമ്മൾക്ക് പ്രമാണമായിരിക്കുന്നത്. ഈ പ്രമാണം അപ്പടി തെറ്റാണെന്നാണ് ഋഷികൾ പറയുന്നത്. എന്താണെന്ന് വെച്ചാൽ ഈ പ്രമാണം മുഴുവൻ അബദ്ധമാണ്. വ്യക്തികൾക്ക് മാറും, ജീവികൾക്ക് മാറും. അപ്പൊ സങ്കല്പിക്കുകയോ ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ട് അറിയുകയോ ചെയ്യാതെ ഉണ്ടെന്ന് അനുഭവപ്പെടുന്നത് വല്ലതും ഉണ്ടോ? ഉണ്ട്, എല്ലാവർക്കും ഉണ്ട്. ഇപ്പൊ ഇവിടെ ലൈറ്റ് മുഴുവൻ കെടുത്തി ഇരുട്ടാക്കിയാൽ, കൂരിരുട്ടാക്കിയാൽ അടുത്തുള്ള ആളുണ്ടോ എഴുന്നേറ്റ് പോയോ നമുക്കറിയില്ല. പക്ഷെ ഒരു കാര്യം മാത്രം ആരും പറഞ്ഞു തരാതെ അറിയാം, ഞാനുണ്ട് എന്നറിയാം. സംശയം ഉണ്ടാവുമോ അതിന്? ലൈറ്റൊന്നും വേണ്ടാലോ, ഉണ്ടോന്നൊരു സംശയം. ഒരു എന്താണ് സൂഫി സെയിന്റിനെ കുറിച്ച്, അല്ല ഒരു സെൻ ബുദ്ധിസ്റ്റ് സെയിന്റിനെ കുറിച്ച് ഒരു കഥ പറയും. അദ്ദേഹം കിടക്കുമ്പോൾ ഷൂ ഒക്കെ ഇട്ടിട്ട് കിടക്കും അത്രേ ഒരു മുറിയിൽ. എന്തിനാ ഷൂ ഇട്ട് കിടക്കണമെന്ന് ചോദിച്ചാൽ അദ്ദേഹം പറയണ, ഈ മുറിയിൽ 3-4 പേരുണ്ട്, നേരം വെളിച്ചാൽ എഴുന്നേറ്റ ഞാൻ ഏതാന്ന് എങ്ങനെയാ അറിയാം? ഉറങ്ങി എണീക്കുമ്പോ അറിയാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഇപ്പൊ തന്നെ ഷൂ ഇട്ട് കിടക്കുക. അങ്ങനെ വല്ല കുഴപ്പമൊന്നും വരില്ലല്ലോ. ഇരുട്ടത്തിരിക്കുമ്പോ ഞാനുണ്ട് എന്ന് നല്ല അനുഭവമുണ്ട്. ആ അനുഭവത്തിന് എങ്ങനെ ചിന്തിച്ചിട്ടാണോ ഉണ്ടെന്ന് അറിഞ്ഞത്? ചിന്തിച്ചറിയണോ ഞാനുണ്ടെന്ന്? വേണ്ട. തൊട്ടു നോക്കണോ? വേണ്ട. ശബ്ദിക്കണോ? കിണച്ചു നോക്കിയിട്ട് ഞാനുണ്ട് എന്നുള്ളത് അനുഭവമാണ്, എക്സ്പീരിയൻസ് ആണ്. ഞാൻ ഉണ്ട്, ഇരുട്ടുമുറിയിൽ ആരും പറയാതെ ഉണ്ടെന്ന്. ആ അനുഭവത്തിൽ 2 ഞാനുണ്ടെന്ന് ആർക്കെങ്കിലും അനുഭവം ഉണ്ടോ? ആർക്കെങ്കിലും ഇരുട്ടില് 2 ഞാനുണ്ടെന്ന് തോന്നുന്നുണ്ടോ? ഒരേ ഒരു ഉണ്മ ഉണ്ട് എന്ന കേവലാനുഭവം. സുഷുപ്തി അവസ്ഥയിൽ മനസ്സും ശരീരവും ഒന്നും അനുഭവപ്പെടാത്ത ഉറക്കത്തിലും ഞാൻ ഉണ്ടെന്ന് എല്ലാവർക്കും അനുഭവമുണ്ട്. വ്യക്തിത്വ രൂപത്തിലല്ല, അസ്തിത്വ രൂപത്തിൽ. അപ്പോ ആ ഉണ്മ രണ്ടിനെ അത് ഇരുത്തിപ്പൊറപ്പിക്കില്ല. ദ്വൈത അസഹിഷ്ണുഭൂ എന്നാണ്. രണ്ടിനെ ഇരുത്തിപ്പൊറപ്പിക്കാത്തതായ ആ സത്ത, അതാണ് അദ്വൈതം. രണ്ടില്ല. അവിദ്യമാനോപി ഹി അവഭാതി ഹി ദ്വയോ ധ്യാതുർധിയാ സ്വപ്ന മനോരഥൗ യതാം. അപ്പൊ ദ്വൈതമില്ല എന്നുള്ളത് യുക്തി കൊണ്ട് തെളിഞ്ഞു. പിന്നെ ഒക്കെ കാണുന്നുവല്ലോ. ഉറക്കത്തിൽ ഒന്നുമില്ല, ശരീരം അറിഞ്ഞില്ല, മനസ്സറിഞ്ഞില്ല, യാതൊന്നും അറിഞ്ഞ് സുഖമായി ഉറങ്ങി. മനസ്സങ്ങനെ വിരിഞ്ഞു. പകുതി വിരിഞ്ഞാ സ്വപ്നം, നല്ലവണ്ണം വിരിഞ്ഞാ ജാഗ്രത്. മനസ്സങ്ങനെ ഇന്ദ്രിയങ്ങളിലൂടെ വിരിഞ്ഞാ ജാഗ്രത്, ഉള്ളിൽ വിരിഞ്ഞാ സ്വപ്നം. മനസ്സാദ്യം ഉള്ളിൽ വിരിഞ്ഞു, സ്വപ്നം കാണിച്ച് ഇന്ദ്രിയങ്ങളിലൂടെ വിരിഞ്ഞു, ലോകം കണ്ടു, പൊന്തി എഴുന്നേറ്റ ഉടനെ ഒക്കെ വന്നു. എവിടുന്ന് വന്നു? അവിദ്യമാനോപി അവഭാതി, ഇല്ലെങ്കിൽ പോലും കാണപ്പെടുന്നു എന്നാണ്. ഒന്നുമില്ല, പ്രമാണത്തിന് നിരക്കണില്ല. വിചാരം ചെയ്തു നോക്കുമ്പോ വാസ്തവമല്ല എന്നറിയണു. കുറച്ചു ദിവസം കഴിഞ്ഞാൽ മറഞ്ഞു പോകും. ഉണ്ടെന്ന് പറയണേ ഞാനേ ഉണ്ടാവില്ല. കാഞ്ചി பரமாச்சாரியாள்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், பெரியவாள்கிட்ட, நான் இப்ப கவர்மெண்ட் வேலை பண்றேன், பர்மனன்ட் ஆயிடுத்து அப்படின்னா. பெரியவா சொன்ன, நீயே பர்மனன்ட் இல்லை, வேலை என்ன பர்மனன்ட்? நான்கிற அகங்காரம் பர்மனன்ட் இல்லை, ஆத்மஸ்வரூபம் பர்மனன்ட், ஈஸ்வரத்துவம் അസ്തിത്വം പെർമനന്റ്. ഇല്ല, ഉള്ളത് സദാ ഉണ്ട്, ഇല്ലാത്തത് ഉള്ള പോലെ തോന്നിയാലും വാസ്തവത്തിൽ ഇല്ല. എങ്കിലും ഈ ഇല്ലാത്തത് നമ്മളുടെ ശ്രദ്ധയെ തിന്നുകൊണ്ടേയിരിക്കണം. ഈ കൊതുക് വന്ന് കടിച്ച് രക്തം കുടിക്കണ പോലെ അസത്ത്, ഇല്ലാത്തത് നമ്മളുടെ ശ്രദ്ധ മുഴുവൻ ഉള്ളതിലല്ല, ഇല്ലാത്തതിലാണ്. ഞാനുണ്ട് എന്ന അനുഭവം എല്ലാവർക്കും ഉണ്ട്. അഹം 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 എന്ന അനുഭവമുണ്ട്. പക്ഷെ അഹം അഹം എന്ന അനുഭവത്തിൽ ശ്രദ്ധയില്ല. ഇതം എന്ന പ്രതീതിയിലാണ് ശ്രദ്ധ. നമുക്ക് 2 വിധത്തിലാണ്. ഒന്ന് ഞാനുണ്ട്, ഒന്ന് ഞാൻ അനുഭവിക്കുന്ന പ്രപഞ്ചമുണ്ട്. പ്രപഞ്ചമുണ്ട് എന്നുള്ളതിൽ ശ്രദ്ധ പോയാൽ ഞാനുണ്ട് എന്നുള്ളതിൽ ശ്രദ്ധ വരില്ല. ഞാനുണ്ട് എന്നുള്ളതിൽ ശ്രദ്ധ പോയാൽ പ്രപഞ്ചമുണ്ട് എന്ന് അനുഭവപ്പെടില്ല.
നമുക്ക് ആകെപ്പാടെ ഈ കാക്കയുടെ പാമ്പിന്റെ ചെവിയും കണ്ണും പോലെയാണ്. അങ്ങനെ ഒരു ചൊല്ലുണ്ട്, പാമ്പിന് ചെവി കേട്ടാൽ കണ്ണ് കാണില്ല, അത്ര കണ്ണ് കണ്ടാൽ ചെവി കേൾക്കില്ല എന്നാണ്. പാമ്പിന് ചെവിയില്ല എന്നുള്ളത് വേറെ ഒരു വാദം. ഒരു കൽപ്പന അങ്ങനെയാണ്. ചെവി കേട്ടാൽ കണ്ണ് കാണില്ല, കണ്ണ് കണ്ട കാക്ക ഒരു കണ്ണ് മെഴി തന്നെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും മാറ്റും എന്നൊക്കെ പറയും. അതുപോലെ നമുക്ക് ശ്രദ്ധ എന്നുള്ള ഒറ്റ ശക്തിയേ ഉള്ളൂ. ആ ശ്രദ്ധ ഇന്ദ്രിയങ്ങളിലേക്ക് വിട്ടാൽ സ്വരൂപത്തിലേക്ക് പോകില്ല, സ്വരൂപത്തിലേക്ക് വിട്ടാൽ ഇന്ദ്രിയങ്ങളിലേക്ക് വരില്ല. ശ്രദ്ധ സ്വരൂപത്തിലേക്ക് തിരിയാൻ എന്താ കുഴപ്പം? ഇല്ലാത്തതൊക്കെ കാണുന്നു, അത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കണം. തത് സങ്കൽപ്പ വികൽപ്പകം മനഃ ബുധോ നിരുന്ധ്യാത്. സങ്കല്പവികല്പമായ മനസ്സിന് എന്താ ഡെഫിനിഷൻ? സങ്കല്പിക്കുക, വികൽപ്പിക്കുക, ചിന്തിക്കുക, ഇമാജിനേഷൻ കൊണ്ടുവന്നുകൊണ്ടേയിരിക്കുക. അല്ലേ? ഉള്ളിൽ നിരന്തരം സീരിയൽ കണ്ടുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട് എല്ലാവരും. അതിന്റെ ഒരു ബാഹ്യരൂപമാണ് ഈ ടിവിയും സിനിമയും ഒക്കെ. ഉള്ളിൽ കണ്ടുകൊണ്ടേയിരിക്കണം. അതന്നെ സങ്കല്പം. സങ്കല്പ വികൽപ്പകം. ആ മനസ്സിനെ നിരുന്ധ്യാത്, ചിത്തവൃത്തി നിരോധം ചെയ്യൂ. അങ്ങനെ നിരോധം ചെയ്താൽ എന്താ? അഭയം തതസ്യാത്. അപ്പൊ ദ്വൈതമേ ഉണ്ടാവില്ല. അഭയം വൈ ജനക പ്രാപ്തോസി. യാജ്ഞവൽക്യ തത്വോപദേശം കേട്ട് ജനകൻ ആ സ്വരൂപസ്ഥിതിയിൽ അങ്ങനെ നിഷ്ഠനായപ്പോ, ഹേ ജനക, നീ അഭയം വൈ ജനക പ്രാപ്തോസി, ഭയമില്ലാത്ത സ്ഥിതിയിൽ പ്രതിഷ്ഠിതനായിരിക്കും. രണ്ടുണ്ടെങ്കിൽ ഭയമുണ്ട്, രണ്ടേ ഇല്ല. തന്നിൽ നിന്ന് അന്യമായ ആരുമില്ലെങ്കിൽ ആരെ ഭയപ്പെടാൻ? എവിടെ ഭയത്തിന് അവകാശം? അതുകൊണ്ട് ഭയമില്ല. അങ്ങനെ ചിത്തവൃത്തി നിരോധം ചെയ്യാൻ വയ്യല്ലോ. സങ്കല്പം നമ്മളെ വിടുന്നില്ലല്ലോ. എന്നുവെച്ചാൽ ശൃണ്വൻ സുഭദ്രാണി രഥാംഗപാണേ ജന്മാനി കർമാണി ചയാനി ലോകേ ഗീതാനി നാമാനി തദർത്ഥകാനി ഗായൻ വിലജ്ജോ വിചവേദസംഗഃ ഏവം വ്രതസ്വപ്രിയനാമകീർത്യാ ജാതാനുരാഗോ ധൃതചിത്തബുച്ഛൈഃ ഹസത്യതോ രോദിതി രൗദിഗായതി ഉന്മാദവൻ നൃത്യതി ലോകബാഹ്യഃ കം വായുമഗ്നിം സലിലം മഹിം ച ജ്യോതിംഷി സത്വാനി ദിശോദ്രുമാദീം സരിത്സമുദ്രാംശ ഹരേഃ ശരീരം യത്കിഞ്ച ഭൂതം പ്രണമേദനന്യഃ. പഞ്ചഭൂതാത്മകമായി പ്രപഞ്ചം മുഴുവൻ ഹരിയുടെ ശരീരം ഭഗവത് സ്വരൂപമായി കാണും. അതിന് ഒരു സാധന എന്താ? ഭഗവത് കഥാശ്രവണം, നാമസങ്കീർത്തനം, നിത്യനിരന്തരമായ ഭഗവത് അനുസന്ധാനം. അത് വ്രതമായിട്ട് ചെയ്യുക. ഏവം വ്രതഃ എന്നാണ്. ബാക്കിയുള്ളതൊന്നുമില്ല. ജപം ചെയ്യാന്ന് വെച്ചാൽ ഇത്ര ജപം ചെയ്യും, നാമസങ്കീർത്തനം ചെയ്യാന്ന് വെച്ചാൽ ചെയ്യും, ഭഗവത് കഥാശ്രവണം ചെയ്യാന്ന് വെച്ചാൽ ചെയ്യും. ഇതൊക്കെ വ്രതം. അത്ര ഇപ്പൊ സപ്താഹ വ്രതം ഉണ്ട്. ആദ്യത്തെ ദിവസം വരുമ്പോ നമ്മൾ വ്രതമെടുക്കുക. 7 ദിവസം ശ്രവണം ചെയ്യുക. എന്തൊക്കെ തന്നെ വരട്ടെ, ഈ ശ്രവണം ചെയ്തിട്ടേ ഉള്ളൂ. അങ്ങനെ വ്രതമെടുക്കും. ഈ വ്രതം കൊണ്ട് ചിത്തം ശുദ്ധമായി ഭക്തി പരിപാകപ്പെട്ട് ഹൃദയത്തിൽ ഭഗവത് അനുരാഗമുണ്ടായി, ഹൃദയം ഉരുകി അനുരാഗമുണ്ടായി ഭഗവത് അനുഭവം ഹൃദയത്തിൽ തെളിഞ്ഞു കിട്ടും. സങ്കല്പവികൽപകമായ മനസ്സുണ്ടല്ലോ, അവിടുന്ന് വഴിവിട്ട് തരും. ആ മനസ്സ് മാറിയാൽ ബോധം ശുദ്ധമായി തെളിഞ്ഞു പ്രകാശിക്കും. ഈ സങ്കല്പവികൽപാത്മകമായ മനസ്സാണ് നമ്മളുടെ സ്വരൂപത്തിനെ മേഘം സൂര്യനെ മറയ്ക്കണ പോലെ ആത്മവസ്തുവിനെ മറച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. മേഘം നീങ്ങിയാൽ സൂര്യൻ പ്രകാശിക്കണ പോലെ ഉള്ളിലുള്ള ഈ അജ്ഞാന ആവരണം നീങ്ങിയാൽ, തിരസ്കരണി നീങ്ങിയാൽ ഉള്ളില് നിത്യശുദ്ധ ബുദ്ധമുക്ത സ്വഭാവമായ വസ്തു ഹൃദയത്തിൽ സ്വയമേവ ജ്വലിക്കും. സിദ്ധമാണത്. നമുക്ക് കിട്ടിയിരിക്കണോ, അത് പ്രകാശിക്കും. ആ അനുഭവം ഹൃദയത്തിൽ ഉണ്ടായവരാണ് ഭാഗവതോത്തമന്മാർ. അങ്ങനെയുള്ള ഭാഗവതോത്തമൻ എങ്ങനെ ഉണ്ടാവും എന്നാണ് അടുത്ത യോഗീശ്വരനോട് ചോദിക്കുന്നത്.